100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதத்தில் 6 என்ற நபரால் நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவங்கள். கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய அந்த கிரக நிலை, கிரக மாற்றத்தை பற்றி பார்த்து விடலாம். சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்கும் புதன் பகவான் துலாம் ராசிக்கும் மாறுகின்றனர். செப்டம்பர் 10ஆம் தேதி. செப்டம்பர் 22ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளார நுழைகின்றார். செப்டம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 30ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் விருச்சகம் ராசிக்கு மாறுகின்றார். இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யாராலையும் இனி உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எதிரியாக இருந்தவன், துரோகியாக இருந்தவன் கூட நண்பனாக மாறுவான், இல்லைனா உங்களை கண்டு விலகி ஓடிடுவான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவனால் பிரச்சனை, இவனால் பிரச்சனைன்னு எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்க வாய்ப்பே இல்லை. இனி உங்களை நீங்களாகத்தான் தாழ்த்தி கொள்ளலாமே தவிர மற்ற யாரும் வந்து தாழ்த்தவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. அந்த அளவிற்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் மிக மிக சாதகமாக அமைந்திருக்கின்றது. ஒரு சில பிரச்சனைகள் வந்து போக தான் செய்யும், அதை தவிர்த்து பெருசாக எதுவும் வர வாய்ப்பு இல்லை. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் டப் 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 வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். இதனால் வரைக்கும் பெரிய முதலீடெல்லாம் பண்ணோம், பெருசாக லாபம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் கூட இருந்திருக்கலாம். இனி உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப நிச்சயம் 2 மடங்கு லாபத்தை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புத காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகின்றது. கடகம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றப் போகின்றது. இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக அமையப் போகின்றது. உங்களை நீங்கள் யார் அப்படின்ட்டு புரிந்து கொள்ள போகிறீங்க. நாமளா இப்படி ஆயிட்டோம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா பெருமையாக பேச போகிறீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய திறமை வெளிப்பட போகின்றது. திறமையால் புலமை வெளிப்பட போகின்றது. அந்த புலமையால் உங்களுடைய வாழ்க்கை வளம்பட போகின்றது அப்படின்றது 100% உறுதி உறுதி உறுதி. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்த மேல் அதிகாரிகளும் சரி, இழிவாக கேவலமாக பார்த்த சக ஊழியர்களும் சரி மிரண்டு போக போகிறாங்க. உங்களை கண்டு அஞ்சி நடுநடுங்கி போக போகிறாங்க. உங்களுடைய திறமையை கண்டு மிரள போகிறாங்க. எப்பா சாமி, உங்ககிட்ட நீ எந்த பழக்கமும் வச்சிக்க மாட்டேன்டா, உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா, நீ மிக பெரும் ஆள்றா அப்படின்ற மாதிரி உங்களை புகழ்ந்து பேச போகிறாங்க. இனி அப்படி தான் நடக்கப் போகின்றது. அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கலையே, பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எப்போதுமே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தீரப்போகின்றது. மன வருத்தமெல்லாம் விலகப் போகின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரப்போகின்றது. அப்படி ஒரு அற்புத காலகட்டம்தான் இந்த காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாது. குடும்ப ரீதியாக யாராலும் உங்களை அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்திற்கு செல்ல போகின்றீர்கள். குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உண்டாக போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களை எதிர்த்த குடும்ப உறவுகள் கூட உங்களை தேடி வரப்போகிறாங்க. விலகி சென்ற உறவுகளும் ஆசையாக வந்து பேச போகிறாங்க. ஐயோ, உன்னை தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்ட்டு வழிய போகிறாங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க.
சகோதர சகோதரிகள் வகையில் அடுத்தடுத்து நல்லது நடக்கப் போகின்றது. அடா ஆமாங்க, தங்கை உதவலையே, அக்கா உதவலையே, அண்ணன் தம்பி எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் உங்களுக்கு பல ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. அவங்க உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாங்க. அவங்களால நீங்கள் மிகப்பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பண வரவு அவங்களால கிடைக்க போகின்றது. இப்படி பல வகைகள்லையும் நன்மைகள் தான் அவங்களால நடக்குமே தவிர இனி கெடுதல் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. இனி நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி வலம் வரப்போகிறீங்க. இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நீங்கள் பிள்ளைகளால் சில அவமானங்களையும் இருந்திருக்கலாம் இதற்கு முந்தைய காலகட்டங்களில். இனி பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெற போகிறீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை காட்ட போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அப்படியே ஒரு சாதாரணமாக நகர்ந்திருக்கலாம். ஒரு பணத்துக்கு தட்டுப்பாடோட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி சாதாரணமாக நகராது. பணத்துக்கு தட்டுப்பாடும் இருக்காது. பிள்ளைகளால் நீங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்து பார்க்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அடியோடு தீரப்போகின்றது. கணவன் மனைவி இடையே இனி பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்க போகின்றது. யார் என்ன சொன்னாலும் நான் செய்கிறது சரிதான் அப்படின்ட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமோக காலகட்டம், அற்புத காலகட்டம் அப்படின்றத மறுத்திடவே முடியாது. அதெல்லாம் சரி சாமி, கடன் பிரச்சனைகளுக்கு என்னதான் வழி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கூட உதவி கிடைக்கப் போகின்றது. நண்பர் வகையில் இருந்தும் உதவி கிடைச்சிடலாம். அரசாங்க ரீதியிலிருந்து கூட அற்புத உதவிகள் உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. ஆகையால் ஏதோ ஒரு வகையில் பண உதவி கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க. விடிவு பிறக்கப் போகின்றது என்பதையும் உறுதியாக சொல்லலாம். எல்லாம் சரிசாமி, அது என்ன 3 மிக பெரும் சம்பவங்கள், 6 என்ற நபரால் அப்படி என்ன நடக்கும், யார் அந்த நபர் அப்படின்றலாம் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்துக்கு வருவோம். உங்களுடைய எண் ஜோதிடம், எழுத்து ஜோதிடம் அப்படின்றலாம் ஜோதிட ரீதியாக இருக்குது. கிரகநிலை, கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து எழுத்து ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6 என்ற நபரால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். எப்போவுமே ஏதோ ஒரு நபரால் பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும். குறிப்பிட்டு இவரால் தான் வரும், அவரால் தான் வரும்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 6 என்ற நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த 6 என்ற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அல்லது முன்பின் தெரியாதவராக கூட இருக்கலாம். நீங்கள் 3 விதங்களில் பிரச்சனைகளை நிச்சயமாக சந்திக்கலாம். ஒன்று, நகை தொடர்பான விஷயங்கள். உறவினர் வகையில் இருந்து அந்த பிரச்சனை வரலாம், இல்லை நண்பர் வகையில் இருந்து கூட பிரச்சனை வரலாம். 3ஆம் நபரிடமிருந்து இந்த நகை தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. 2வது, பணம் தொடர்பான பிரச்சனை. இதுவுமே பார்த்தீங்கன்னா நண்பர் வகையில் இருந்தும் வரலாம், உறவினர் வகையில் இருந்து வரலாம். ஆகையால் பணம் தொடர்பான விஷயத்துலையும் கவனமாக இருக்கலாம். 3ஆவதாக ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் எப்படி நடக்கும்னா, அது முன்பின் தெரியாத நபரிடம் இருந்து கூட நடக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் கேட்க போய், அந்த அட்ரஸ் எங்கே, இந்த அட்ரஸ் எங்கே, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, இல்லை இதை எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்க போய் அவங்க ஒன்று புரிந்து கொண்டு அதன் மூலமாக பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இந்த 3 விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. எதிரிகளும் கிட்ட வரமாட்டான், துரோகிகளும் எடைய ஓடுருவான். இனி உங்களுக்கு வாழ்க்கை சுகமான
அற்புதமான வாழ்க்கையாகத்தான் இருக்க போகின்றது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வாய்ப்பு தான், பெரிய வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் தட்டி கழிக்காதீங்க. சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கான யோகத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக பெற முடியும் அப்படின்றது உறுதி. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாத செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அனுபவிங்க.